ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பாட் டு பிளேட்ஸ் கிச்சன். நான் உங்கள் கிறிஸ்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியம் தரக்கூடிய, நல்ல குளிர்ச்சி தரக்கூடிய சூப்பரான நோன்பு கஞ்சி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த நோன்பு கஞ்சி பார்த்திங்கன்னா மதத்தையும் தாண்டி எல்லாராலையும் விரும்பப்படுற ஒரு சூப்பரான ரெசிபி. இதை வெஜ் நான்வெஜ் ரெண்டுலேயுமே நம்ம செய்யலாம். இன்றைக்கி வெஜ் நோன்பு கஞ்சி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நோன்பு நாட்களில் மட்டும் இல்லை, இது எப்போவுமே நம்ம சாப்பிட்றதுக்கு ஏற்ற ஒரு சிறந்த ரெசிபி. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் இந்த கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு நான் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். சீரக சம்பா அரிசி, பச்சை அரிசி, பாஸ்மதி அரிசி எதில் வேணாலும் நம்ம இந்த கஞ்சி பண்ணலாம். சீரக சம்பாவில் பண்ணும்போது இன்னுமே ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். மெஷர்மெண்ட்க்கு நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு டம்ளர்லாம் கப் எடுத்துக்கோங்க. இப்போ அரிசி எழுந்த அதே கப்புக்கு 1/4 கப் அளவுக்கு சிறுபருப்பும், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் கடலைப்பருப்பும், 1 டீஸ்பூன் வெந்தயமும் இது கூட சேர்த்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஒரு 2 வாட்டி தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துட்டு, இது நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் இதை கொஞ்சம் நல்லா ஊற விட்டுருங்க. ஊற விட்டிங்கன்னா உங்களுக்கு கஞ்சி கொஞ்சம் நீங்கள் சீக்கிரமாக பண்ணிடலாம். ஊறினதுக்கு அப்புறமா ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஊற்றிக்கோங்க. கூடவே ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு இன்ச் போல் பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. உங்ககிட்ட சோம்பு இருந்துச்சுன்னா சோம்பும் கூட நீங்கள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். கூடவே ஒரு பிரிஞ்சி இலையும் போட்டுக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் போல் சீரகம். இப்போ இது எல்லாம் நல்லா எண்ணெயில் வறுபட்டு கொஞ்சம் வாசனை வந்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் போட்டிங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், அப்புறமா ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் கண்ணாடி பக்குவத்துக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போக லைட்டாக ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் அந்த எண்ணெயில் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. அந்த பச்சை வாசனையெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக மாறினதுக்கு அப்புறமா இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி இதுக்கு ஜாஸ்தியாக வேண்டாம். ஒரு சின்ன சைஸில் இருக்கிற ஒரு தக்காளி சேர்த்திங்கன்னா போதும். கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு பச்சை பட்டாணி, அப்புறமா ஒரு அரை கப் அளவுக்கு நான் கேரட் போட்டிருக்கேன். உங்ககிட்ட பீன்ஸ், அப்புறமா காலிஃப்ளவர் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதெல்லாம் நம்மளோட விருப்பம்தான். கார்ன், மஷ்ரூம் இதெல்லாம் கூட நம்ம காய்கள் சேர்த்துக்கலாம். காய்கள் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. வேறு எந்த மசாலாவும் தேவையில்லை, கரம் மசாலா தூள் மட்டும் சேர்த்திங்கன்னா போதும். சேர்த்துட்டு லைட்டாக ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எந்த கப்பில் அரிசி இழந்தோமோ அதே கப்லேயே தண்ணி இழக்கணும். 1 கப் அரிசி எடுத்திங்கன்னா அதுக்கு 5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்படுற அளவுக்கு ஊற்றிக்கலாம். போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லாவே கொதிச்சு வரணும். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா தான் நம்ம இது கூட அரிசியை சேர்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்ச அரிசியை நல்லா அதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு போட்டுக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் மல்லித்தழையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது திரும்பவும் நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். விசில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 விசில் விட்டுக்கோங்க. குக்கர் விசில் அந்த ப்ரெஷர் எல்லாம் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா இதை மசிச்சு விட்டுக்கோங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நல்லா குழஞ்சி தான் இருக்கும் ரைஸு, காயெல்லாம் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. மசிச்சு விட்டுட்டு இது கூட 1 கப் அளவுக்கு நல்லா திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் அரிசி இழந்தீங்களோ அதே கப்லேயே தேங்காய் பாலும் அளந்து ஊற்றிட்டு கலந்துக்கோங்க. இப்போ இது கூட நமக்கு கஞ்சி எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கு ஏற்ற அளவு தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம். சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு ஊற்றிருக்கேன். ஊற்றி கலந்துக்கோங்க. தேங்காய் பால் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கக்கூடாது. லைட்டாக ஒரு கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய ஹெல்த்தியான நோன்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு 2 நாளாவது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை நைட்டு டின்னருக்கோ இந்த ரெசிப்பியை நம்ம ஃபேமிலியில் உள்ள எல்லாருக்குமே நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே ஆரோக்கியமான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.